ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு. அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிபேயில் புதுசாக ஒரு சிம்பிள் வந்திருக்கு. அந்த சிம்பிளை டேப் பண்ணால் உங்களோட பணம் எல்லாம் பேருது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மை இல்லை. ஆக்சுவலாக இது சூப்பரான ஒரு மெத்தட். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க யாராவது வந்து இந்த ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு இருந்தாலோ, இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த காலேஜ் படிக்கிற பசங்க அல்லது ஒரு 11th 12th படிக்கிற மாதிரி பசங்க இருந்தாங்க, அவங்க கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு, அவங்க பண்ணுற செலவுகளை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு சூப்பரான ஆப்ஷன். அதாவது ஒரு காலத்தை கையில் காசு கொடுத்து செலவுக்கு கொடுப்போம்ல, அதுக்கு பதிலாக இது வந்து டேரக்டாக ஜிபேலேயே வந்து நம்ம வந்து ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஒரு அமௌண்ட் போடுற ஆப்ஷன் தான் இது. ஸோ இதில் பிரைமரி யூசர், செகண்டரி யூசர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகுதுன்னா நான் வந்து பிரைமரி யூசர், என்னோட பசங்க வந்து செலவு பண்ண போகிறாங்கன்னா அவங்க செகண்டரி யூசர்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி யூசரை நான் வந்து என்னோட பசங்களோட ஃபோன் நம்பரை வச்சு அதை ஆட் பண்ணி செட்டப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஜிபேல சர்க்கிள்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தாங்க, அதுதான் இப்போ வந்து பாக்கெட் மணிங்கிற பேரில் வச்சிருக்காங்க. அதுவுமே இது 2 ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து அவங்க பேமெண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணலாம். குறிப்பாக சொன்னோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்னெல்லாம் பே பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டைமும் உங்கள் பசங்க வந்து பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு டைமும் அப்ரூவ் பண்ணணும். செட் மந்த்லி லிமிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் பயன்படுத்துகிற பட்சத்தில் மேக்ஸிமமாக நம்ம வந்து ஒரு லிமிட் செட் பண்ண முடியும். அதாவது இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் வந்து அவங்களுக்கு வந்து செட் பண்ணலாம். அதன் மூலமாக மேக்ஸிமமாக 15,000 வரையும் தான் அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பணம் திருப்பி போட்டால் மட்டும் தான் உங்களை பசங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுவுமே வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்து அலர்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். யாருக்கு பே பண்ணுறாங்க, எந்த டைமில் பே பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிக்காங்க முதல் கொண்டு எல்லா டீட்டெயிலும் நீங்களே பார்த்துக்கலாம். இது செட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பேரண்ட் வந்து டைரக்டாக அந்த பாக்கெட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதில் செட்டப் பாக்கெட் மணி ஆன் யூபிஐ சர்க்கிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை டேப் பண்ணாங்கன்னா டைரக்டாக கான்டாக்ட் வரும். அந்த கான்டாக்டில் வந்து உங்கள் பசங்களோட கான்டாக்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துற பட்சத்தில் உங்களுக்கு வந்து QR கோட் ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் பசங்களோட ஃபோனில் ஜிபே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக இதே யூபிஐ சர்க்கிள் ஆப்ஷனுக்குள்ள ரெக்வெஸ்ட் அமௌண்ட் டு செட்டப் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் ஸ்கேனர் வரும். அந்த ஸ்கேனரை வந்து உங்கள் பேரண்ட் வந்து ஸ்கேன் பண்ணியும் இந்த அக்கௌண்ட் வந்து செட் பண்ணலாம். இதே மாதிரி கையில் கேஷாக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜிபேயில் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறீங்க. அது மட்டும் தான் வித்தியாசம். ஸோ இது ரொம்ப சேஃபான மெத்தட் தான். அதுவும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். 1000 2,000 அது வந்து மேக்ஸிமமாக அவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரியாக கையில் கேஷை கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து யூபிஐ மூலமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க. அவ்வளோதான் இந்த பாக்கெட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன். அதனால் இந்த ஆப்ஷனை டேப் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு காசும் போகாது. மேலும் இப்போ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃபேக் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.